ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். உங்கள் வீட்டில் யாருமே பாவக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டேஸ்டான பாவக்காய் வறுவலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாவக்காயில் அப் அண்ட் டவுன் கட் பண்ணிட்டு ஒரு பாவக்காயை 2 நீட்ட வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின பாவக்காயை ஒரு ஸ்பூன் வச்சு அதில் உள்ள விதையெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். அதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற பாவக்காய் 2யுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயில அதை 2 கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரா இது நல்லா கட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த பாவக்காயை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா நைஸ் உப்பு போட்டு அந்த பாவக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாவக்காயோட ஸ்கின் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட் ஆகி வந்துடும். அடுத்ததா கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி பாவக்காய் வறுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச வந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் எடுத்து இதுல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை மூடி வச்சுட்டு பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா சலசலன்னு, அதாவது மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. பாருங்க, பாவக்காய் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாம சூப்பரா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில கொஞ்சமா கடுகு, அப்புறமா உளுந்து, அப்புறமா சோம்பு போட்டு தாளிக்கும் போது ரொம்ப வாசனையா இருக்கும். அடுத்ததா கூடவே ஒரு மிளகாய் வத்தல் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா இது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, சாஃப்டா ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்துட்டு இருக்கிற இந்த டைம்லயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாவக்காய் எடுத்து இதுல போட்டுக்கலாம். அடுத்ததா இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் போட்டு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வேற எந்த மசாலாவுமே இதை சேர்க்க தேவையில்லை. மிளகாய் தூளையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போதே கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து இது மாதிரி தொளிச்சு விட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது, சும்மா நம்ம கையில எடுத்து தான் தொளிச்சு விடணும். இந்த டைம்ல இதை மூடி வச்சிருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட. 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரை ஃப்ரை ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.